வெளியே உட்காந்துருக்க விட்டுட்டு போயிட்டாங்களா? உள்ளூரா? ஸ்டாண்டுக்குள்ளே இருக்காரியா? அடப்படுக்கிறாரா? கொலக்காட்டுப்படி தானே? அதே ஊரே தானே, அதே ஊரே தானே. கடலாரஞ்சடா கூட்டம். இப்போ நடா கல்ல வரக்கிற ஆளு மாதிரி. ஆனால் எங்கள் அன்னைக்கு ஊரை விவரமான ஆளு குளிர் தான். குளிர் பனி. அதுக்கு எங்கே போய் சேரை போட்டு உட்காந்துருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த ஊதா தார்பாய் நல்லா இருக்கணும். இப்போ எதுக்கு தெரியுமா அது உட்காந்துருக்கு? நாடகம் பார்க்க உட்காரல. சரி, அப்புறம் அந்த பிள்ளைய தூங்குதான், அது எந்திரிச்சோன்னே போகணும்னு உட்காந்துருக்கு. அக்கா நீங்கள் நல்லா இருக்கணும்க்கா. இந்த அங்கிட்டு இருக்கிறது இந்த உள்ளூர் தானத்தா. மீதி பொம்பளையெல்லாம் இந்நேரத்தில் உழ வைக்க போறீங்களா? என்ன சொன்னாலும் என்னத்தா சிரிக்கிறிய? ஆனால் சுக்கு காஃபி விற்கிற ஆளுக்கு யோகம் கட்டி ஏறுமே. இப்போ அவர் என்னை வஞ்சிக்கிட்டே இருப்பார். இவன் என் நேரத்தில் போனானோ நம்ம கொதிக்க வச்ச டீக்கு ஆள்லேன்ட்டு அது யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஆத்துற? அந்த 2 பேரும் 3 மணி நேரமாக குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது டீ வாங்கி குடிக்கல, அந்த கம்பெனிக்கு விளம்பரத்துக்கு நிற்கிறாங்க. கூட்டமாக இருந்துச்சுன்னா 4 பேர் போவாங்க பேக்கரியில் காரை நிப்பாட்டின மாதிரி. அப்போ சொன்னா கோச்சுக்கிறாதே என்ன? ஆஹா அண்ணன் எதுக்கு நீ இந்த கயிறு மாடுகிட்டு போகாமல்ல வலை கட்ட போறாங்க. ஆட்டு வலை கெட மத்தவா. என் நேரத்தில் கயிறை கட்டினியோ மாறிக்கிட்டு போயிட்டாங்க. என் தம்பி இங்கே கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்களே. இப்போ யாராது அனாதே அவரால் ஐயா ஐயாதேன். நான் என்ன முருகங்காயின சொன்னேன். என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு போகிறான் வித நெல் வாங்க வந்த ஆள் மாதிரியே தெரியும். என் ஜிப்பாவுக்கும் என் துண்டுக்கும். ஆனால் நான் சாதாரண ஆளே கிடையாது. இந்த ஆம்பளைட் போட்டாள். ஆம்பளைட்ட போட்டு இல்லையே. சரி இல்லை, எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமையை யோசிச்சு பார்த்தேன். அறுபத்தவில்லையோ. ஆனால் இந்த ஊரில் தாண்ட ராசமாட்டு புளிய மரத்தை பாட்டு பாடி 2 மரம் அந்த வளைவு கடை அது சுக்கு காப்பி ட்ரம்மை பார்த்துட்டே பாடிட்டு போவேன். யானை குமாரி அதுலேயும் இன்னைக்கு வந்த ராசவாட்டு சாதாரண ஆள் கிடையாது. எல்லாரும் பேயை பார்த்து பயப்படுவேன், அவரை பார்த்து பல பேர் பயப்படுவேன். ஏன்னா அப்படி ஆளுகளை லேசா கொண்டு வர மாட்டேன். என்னுடைய வரலாறை சொல்ல போறேன். சொல்லு சாமி. குறிஞ்சி நாடு பயிர் அவிச்சிட்டேன். பாடா உழஞ்சு. குறிஞ்சி நாடு எங்கேக்கா இருக்கு? அது தெரிஞ்சா அதுக்கடா அப்படி உட்காந்துருக்க ஓ நாடகத்தை பார்க்க. என் புரிஞ்சு என்னைக்காவது வெளிநாடு கூட்டு போவேன். நான் இருக்கேன் உள்ள நாட்டிலேயே. நாங்கள் தன்னால் சாணியை கரைச்சிக்கிட்டு 100 நாள் வேலைக்கு போயிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவனை நாடகத்துக்கு போட்டதுக்கு நாடு வீடுன்னு கேட்குறியா? பேசுதுங்க. குறிஞ்சி நாடு மெதுவாவா அவ பின்னாடி போய் பேசிட்டு வரவா. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. இவ்வளவு என் பேட்டெல்லாம் போடக்கூடாது. நெல்சன் டைரக்டர் படத்தோட மோசமா இருக்கு வர வர. எங்க அப்பா பேரு கட்டுங்க. கடுங்குன்னு தான் சொன்னேன். சொன்ன வாச்சேன். எங்க அப்பா பேரு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். இது எவ்வளவு வரிய நகைச்சுவெல்லாம் கிடையாது. 100 200 சேர்த்து தருவேன்னு சிரிக்கிறியாக்க. இந்த நிலைமை தான். எங்க அப்பா பேரு எங்க ஆத்தாவுக்கு புருஷன். ஏழை தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சு விட்டுருவேன். நொட்டு நொட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். யாருமே இல்லாத ஒவ்வொரு ஆளும் 5000 பேத்துக்கு சமம்டா. கண்டிப்பா நாடகம் பார்க்க வரல. இது எல்லாரும் வந்தாளுகள்லாம்
சரி காசை கொடுத்துருவான், நல்லா நடிக்கிறாங்கன்னு நம்பிக்கையோட போனாளுங்க. இவங்க ஊரா கூட்டம் இல்லாமல் இவன் ஏச்சிருவாங்களா இல்லை ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களா? ஏன்னா இங்கே உட்காந்துருக்காளெல்லாம் விழா கமிட்டி நம்மகிட்ட தானே காசு வாங்க வரணும்னு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊரங்க அன்னைங்க தான் இந்த தாறுபாயில் உட்காந்துருக்கு நாடகம் பார்க்குறது கிடையாது. இந்த நாடகத்தில் எத்தனை பேர் மொத்தம்னு எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு. பஸ்ஸுக்கு போகல, பஸ்ஸுக்கு போகிறது தான் 5 ஆளுக்கு டவுன் பஸ்ஸான். அது அப்படியே வரட்டும், அப்படியே போயிடும். இந்த அக்கா அதிகமாக யூடியூப் பார்க்கும் போல, நீ வீட்டுக்கு வந்துச்சு போ. உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? வெள்ளரிக்காய் கதை. சிரிக்கக்கூடாது, இது வந்து பக்தியான கதை. 2 ஒம்பளைன்னு சொன்னால் எகன்றேன். எங்கள் ஊர் பக்கம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயா சொன்ன கதை. 2 ஒம்பளையே கேரத்துக்கு போயிருக்காளுங்க. வயக்காட்டு வழியாக போகும்போது பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கடந்திருக்கு. இதை பார்த்துட்டு 2 முண்டைகளும் கேதத்துக்கு போய் கேத வீட்டில் அங்கே 50 ஒம்பளையை கட்டி பிடிச்சி அழுதுருக்காளு. இவ்வளோ 2 பேரும் ஊட உட்காந்து அழுகும்போது 2 ஒம்பளைக்கு ஒப்பு தெரியலை. ஒருத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்க அந்த வெள்ளரிக்காய் ஞாபகத்தில், ஏங்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா, என்னை பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. அடுத்து ஒருத்தி, ஒன்னொன்னு இந்த தண்டி இருக்குடி அந்த தண்டி இருக்குடி. அவ ஏக்கா 1 3 கிலோ 4 கிலோ குறையாதுக்கா, என் சாமி ஓம்பளத்தோட பெரிய பழம்டா. இன்னொரு ஓம்பளை, அடி சத்தம்மா அழுகாதடி, நம்ம போகும்போது காட்டையே அழிச்சிட்டு போயிடுவோம். இந்த தோட்டத்துக்காரி ஊட உட்காந்து அழுது 2 முண்டையும் கவனிக்கலை. அவ கிளம்பிட்டா, அடி சக்காலத்தி மகளெல்லாம் பிடிக்க தொலைச்சிடாது அடி, நான் விதைக்காக தாண்டி 4 வடம் போட்டு வச்சிருக்கேன். இவ்வளவு 2 பேர், ஏங்க உங்க வளம்னு தெரியாது, அரைப்புடி மூக்குச்செடியை சிந்திய மேலே போட்டு போயிட்டு அதோட பாடி எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு ஓடிடுச்சு. ஏத்தா முக்காடை எடுத்த, முக்காடை போட்டுக்கிட்டு எங்கள் ஆத்தா சிரிக்குதுவார். நீ சிரிச்ச சிரிப்புதே பொட்டெல்லாம் கிடக்குங்க. அத்தி எங்கள் அன்னைங்க வரும்போது பசுமனுக்கு போய் சாமி முட்டலாம் வர்றமுட்டே இப்படி கிடக்கும்னு சொல்லியிருந்தா நான் அங்கனையே சாணி வரைக்காது பொழைச்சிருப்பேன். நானும் நம்ம ஊர் புறம் சொந்தக்காரங்க கொலக்காட்டுப்பட்டி நாடகத்தை தூக்கி நிறுத்திடும்னு நினச்சி இப்போ என்னையை தூக்குறதுக்கே ஒருத்தி வேணும் போலையாடும். கண்ட்ரோல். ஏக்கா கொடி அது கிளம்பிருச்சுங்களா? இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த கதை தான் 100 நாள் வேலையில் ஓடும். எப்படி கதை ஓட்டேன் பாப்புன்னு எம்கேஆர் கொடி கொடியா. பாரு எங்கள் அண்ணன் சிரிக்க சிரிக்க இருக்கிறக்க கணக்குறிய என்ன சிரிச்சு சிரிச்சு ஊதுறியாடா. குறிஞ்சி நாடு தலைவர் எங்க அப்பா காவலத்தில் இருந்தா மேலே கணேஷ் பேரை கேசப்படுது. டசுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு காரில் பூஜை பண்ணுறேன் எல்லாரும் உள்ள இருங்க. சரின்றேன் தம்பி பொழைச்சிக்கிறேன் அவன் நல்லா இருப்படா. அப்படியா? எங்கள் அப்பா பேர் நம்பிராஜ். சொல்லிட்டேனா? இந்த கொடி கொடிய வெள்ளரிக்கால மறந்துட்டேன். எங்கள் அம்மா பேரு பொம்பளையாள். ஒன்றும் ஒளிப்பால பேசு இல்லை, என் பக்கத்தில் கூட பேசு. அப்படி ஒரு பேரானே பொம்பளையாள். எங்கள் அம்மா பேரு நங்கி மோகினி. அப்படி மைக்க மடக்குறா, நான் என்ன வாசிக்கிற மாதிரி நீட்டிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அதான் உங்கள் ஊர்லாம் எத்தனை பிள்ளை தாப்பா ஒரு குடும்பத்தில்? 2 பிள்ளை 3 பிள்ளை தானே தான்? எங்கள் அம்மா 7 பிள்ளை வத்துச்சு. இந்த இடி விழுந்துருச்சு. 8வது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் ஆத்தா
நிகழ்ச்சியை நிப்பாட்டல. 8வது பொம்பளை புள்ள வேணும்னு எங்கள் ஆத்தா மாரியாத்தாவுக்கு பால் கூட எடுத்துச்சு, காளியாத்தாவுக்கு வெறும் கூட